வணக்கம். குமார் ஆஸ்ட்ரோ டிவி அன்பர்களுக்கு கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் குமார் பேசுகிறேன். இன்னைக்கான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, துலாம் ராசிக்கூட மே மாத பலன்கள் தான் முழுக்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். துலாம் ராசி மே மாதத்தை பொறுத்தவரைய உங்களுக்கு வந்து ஒரு நடுநிலையான பலனை தான் கொடுக்குறது. கொஞ்சம் நல்ல பலனும் இருக்கு, கொஞ்சம் கெட்ட பலனும் இருக்கு. ரொம்ப நல்ல பலனும் எதிர்பார்க்க முடியாது, ரொம்ப கெட்ட பலனும் எதிர்பார்க்க முடியாது. ஒரு நடுநிலையான பலனை கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மே மாதம் வந்து துலாம் ராசிக்காரில் இருக்கு. மே 1ஆம் தேதி வந்து குரு பயிற்சி இருக்கு. துலாம் ராசிக்காரர் நிறைய பேர் பயப்படுவாங்க, இந்த குருப்பார் வந்து ஏதாவது பண்ணிருமோ, ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்கும், மறுபடியும் இந்த குருபாவானது பயிற்சி ஆகிறாரு, இதனால எதுவும் பிரச்சனை வருமானு நிறைய பேர் நினைப்பீங்க. அந்த மாதிரி எந்த கெடுபலனையும் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்காது. குருபகவான் எல்லாமே நல்ல பலனை கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் அமைகிறது. உங்களுக்கு ஏற்கனவே சனி 5ல் இருக்காரு. துலாம் ராசியோட ராசிநாதன் யாருன்னா சுக்கிர பகவான். அவர் வந்து சூரியனோட 7ஆம் வீட்டில் இருக்கிறனால இது வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய மாதமாக தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா பதவி, முன்னேற்றம், உயர் பதவி, வருமானத்தை கொடுக்கக்கூடிய யோகமான பலன்கள். உங்களுடைய எண்ணம், உங்களுடைய பதவி, உங்களுடைய வளர்ச்சி, பொருளாதாரம், உங்களுடைய மாற்றம், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றம், பணவரவு, வரவேற்பு, இது எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கு. தொழிலுமே புதிய முடிவுகள் எடுக்கணும்னா மே 15க்கு அப்புறம் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல மாதமாக இருக்கும். தொழிலுமே முன்னேற்றம், நிறைய பேர்த்துக்கு வந்து முன்னேற்றம் இல்லாமல் வந்திருக்கும். இந்த மே மாதம் குரு பயிற்சிக்கு அப்புறம் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய மாதமாக இருக்கும். நிறைய பேர்த்துக்கு வந்து வருமானமே கம்மியாக இருக்கலாம். அந்த வருமானம்லாம் குரு பயிற்சிக்கு அப்புறம் வந்து ஓரளவுக்கு நார்மலாக கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் அமையும். வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறையா பேர் வந்து தடங்களை உண்டு பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல அந்த தடைகள்லாம் நீங்கி உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு நிரந்தரமான பதவி கிடைக்கும். உயர் பதவி கிடைக்கக்கூடிய யோகம் இந்த மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இருக்குது, குரு பயிற்சிக்கு அப்புறம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை. செவ்வாய் வந்து புதனோடைய 6ஆம் வீட்டில் இருக்காரு. ஏன் குடும்ப வாழ்க்கையை கொஞ்சம் அமைதியாகவும் பொறுமையாகவும் அனுசரித்து போகக்கூடிய காலகட்டம் தான் இந்த மே மாதம். குடும்பத்தில் என்ன நடந்தாலும் கண்டுக்காதீங்க. உங்கள் கண்ணு முன்னாடியே நடந்தாலும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி விலகிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கே அது வந்து பாதகமாக முடிஞ்சிடும். கொஞ்சம் யார் என்ன பேசினாலும் குடும்பத்தில் நீங்கள் வந்து பொறுத்து அமைதியாக போங்க. நீங்கள் வந்து யோகா பண்ணுறது நல்லது. உங்கள் கோபத்தை மட்டும் குடும்பத்தை காட்டிடாதீங்க. அப்புறம் வந்து உங்களுடைய உறவுகள் உங்களை விட்டு பிரியக்கூடிய கட்டாயம் வந்து ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். 6ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் பகவான் அதிக கோபத்தை கொடுப்பாரு. அதுவும் குடும்பத்தில் நெருக்கமானவங்ககிட்ட அதிக கோபத்தை கொடுப்பாரு. தேவையில்லாதெல்லாம் மனக்குழப்பங்கள் வந்து நிறைய கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதனால எது பண்ணாலும் நன்மைக்கேன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்குது துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் இந்த மே மாதம். திருமண முயற்சி, குடும்பத்திலே பல பிரச்சனை இருக்கு. இப்போ திருமணமும் பண்ணீங்கன்னா அதுவுமே ஏகப்பட்ட பிரச்சனை கொண்டு போய் விட்டுரும். அதனால அமைதியாக இருக்கிறது நல்லது. கொஞ்சம் தாமதமாக பண்ணுறது, முயற்சி எடுக்கிறது, திருமண முயற்சி எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். மாணவர்களுக்கு புதன் வந்து நீச்சம், சூரியன் வந்து 8ஆம் இடத்துல, குருவும் 8ஆம் இடத்துல. நீங்கள் வந்து இந்த மாதம் பல முயற்சிகள் எடுப்பீங்க. மாணவர்கள் நிறைய முயற்சி எடுப்பாங்க. அதுக்கு வந்து நிறைய பண விரயங்கள் ஏற்படக்கூடிய மாதமாக இருக்கும். ஒரு காலேஜை போய் சேர்ந்துருப்பீங்க, அடுத்து இந்த காலேஜ் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வேறு காலேஜ் கூட சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. துலாம் ராசிக்கார மாணவர்களுக்கு தேவை அதிகமாகும். அதுக்கு ஏற்றாப்புல செலவுமே கொஞ்சம் அதிகமாகும். சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து நல்ல இடத்துல இருக்கிறதுனால எக்ஸாம்ஸ், இது பரீட்சை எழுதுறது எல்லாமே, ஒரு எக்ஸாம்ஸ் எல்லாமே ஒரு நல்ல முடிவை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். தேவைப்பட்ட இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கடன் உதவி வந்து கொடுப்பாரு குரு பகவான். துலாம் ராசிக்காரனுக்கு மே 10லேருந்து மே 19ஆம் தேதி வரை உங்கள் கிரகணம் எல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கு. இந்த முக்கிய முடிவு எடுக்கிறது, முக்கியமான தொழில் எதுவும் தொடங்க போகிறேன், அதுக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன், குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியம் பண்ணால் இந்த 9 நாள் நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம். ஏற்கனவே மனக்கவலைகள், பண வரவும் கம்மியாயிருச்சு. இந்த உடல்நிலையில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வருமானு கேட்டிங்கன்னா, இந்த குரு பகவான் எப்போல்லாம் 8ஆம் வீட்டுக்கு வராரோ அப்போ வந்து துலாமுக்கு பார்த்தீங்கன்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனை வந்து கொடுப்பாரு. உங்களோட உணவில் வந்து கட்டுப்பாடு வந்து இருக்கணுங்க. உணவுலையும் பழக்க வழக்கத்துலையும் கொஞ்சம் கட்டுப்பாடு வச்சுக்கோங்க. நல்ல செரிமானம் ஆகக்கூடிய உணவு வந்து சாப்பிடுங்க. மற்றபடி பெரிய பிரச்சனை வந்து குரு பகவான் தரமாட்டார். தீராத வயிறு வலி இருக்கக்கூடிய கட்டாயத்தில் வந்து இருப்பீங்க. வேற எதுவும் பிரச்சனை வராது. நீங்கள் வந்து இரவு நேர பயணத்தை வந்து தவிர்க்கிறது நல்லது. இரவு நேரத்தில் போகும்போது கவனமாக போங்க. வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனமாக போங்க. மற்றபடி எந்த வேணா கெடுபடலும் குரு பகவான் கெடுக்க மாட்டார். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது துலாம் ராசிக்கு வந்து இந்த மே மாதத்தை பொறுத்தவரைய ஒரு சுமாரான பலனை கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இருக்குது. பணவரவும் இருக்கும், அதுக்கேற்ற செலவும் கொடுக்கக்கூடும். குடும்பத்தில் சிறு பிரச்சனை வரும். மாணவர்களுக்கு வந்து நல்லா இருக்குது.
உடல் உபாதைகளுக்குமே எந்த பிரச்சனையும் உடலுக்குமே நல்ல பிரச்சனைகள் எந்த பிரச்சனையும் வராது. அதனால் துலாம் ராசிக்காரர்களோட வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பதிவு பிடிச்ச சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.